இன்றைய மன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். யோசபாத் ராஜா ஒரு யுத்தத்தை சந்தித்த போது எதற்காக அந்த யுத்தம் வந்தது என்பதை அவர் கண்டுபிடித்தார். ஆகவேதான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது இந்த யுத்தம் எதற்காக என்பதை அவர் கர்த்தரிடத்தில் சொல்கிறார். நீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில எதனால நமக்கு யுத்தங்கள் வருகிறது, எதனால போராட்டங்கள் வருகிறது என்பதை சில நேரங்களில நாம் நிதானிக்காமல் போய்விடுகிறோம். போராட்டங்களும் யுத்தங்களும் வரும்போது நம்ம உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இவர்கள்தான் காரணம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தை நம்ம மனதில் யோசித்து இதனால்தான் எனக்கு யுத்தம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் யுத்தங்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம், கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணின காரியத்திலிருந்து உங்களை அகற்றுவதற்கும் உங்களை துரத்தி விடுவதற்கு சத்துரு சில போராட்டங்களை கொண்டு வருகிறான். கர்த்தர் உங்களை ஒரு நிலைமையில வைத்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதிலிருந்து துரத்தி விட பார்க்கிறான். அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்த பார்க்கிறான். அதற்காக தான் யுத்தங்கள் வருகிறது. இதை யோசபாத் ராஜா கண்டுபிடித்தபடினால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்குமோ சொல்லுகிறார், நீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து உம்மை துரத்தி விட வருகிறார்கள். நேற்று தினத்துல சொன்ன யுத்தம் கர்த்தருடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார் என்ற வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு யோசபாத் ராஜாக்கு ஒரு யுத்தம் வந்த போது யோசபாத் ராஜா கர்த்தரத்துல போய் ஜெபிக்கிறார், எங்களை துரத்தி விட பார்க்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்த இடத்திலிருந்து பிசாசு துரத்த முற்படும் போது கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள். அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறும். எது உங்களை துரத்த வருகிறதோ, யார் உங்களை துரத்த பார்க்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். உங்களுடைய சிந்தனையில சில நேரம் கர்த்தரை விட்டு அகற்றும்படியான எண்ணங்களை சத்துரு கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வருகிற யுத்தங்கள் எதனால் வருகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின அந்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட பார்க்கிறார்கள். கர்த்தர் தாமே எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக. நீங்க சொன்னீங்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு. அன்றே இந்த சத்துருவை கர்த்தர் ஜெயம் கொள்ளுவீராக. கர்த்தர் முறியடிக்க வல்லவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு வெற்றி நாளா இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.